வெல்கம் டு மகேஷ் ப்ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ஜிடி vs SRH மேட்ச் ப்ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் நடக்க போகுது. நம்ம நேச்சர் ஆஃப் த பிச்சு, டீம் ஸ்ட்ராட்டஜி, மேட்ச் கண்டிஷன் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வென்யூ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கோரிங் வென்யூ தான். ஆவரேஜ் ஸ்கோரே 243 வந்து ரொம்ப அதிகம். SRH வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் ஹை பேட்டிங் நிறைய ரன் அடிக்கிறாங்க. ப்ளஸ் வின் பர்சன்டேஜ் 63 வச்சுருக்காங்க. SRH பேட்டிங் ஃபஸ்ட் ஆடினா ஜிடி பார்த்திங்கன்னா 3-1 இதில் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ரைவலி இல்லை. இவங்க ரெண்டு பேரும் ஆடுற மேட்ச் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வென்யூவில் நடக்கிறது. ப்ராபபிள் 11 பார்க்கலாம். ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, ட்ரவிஸ் ஹெட், ஃபாலோட் பை இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், அன்கித் வர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சிம்ரஜித் சிங், ஷமி அண்ட் ஜீஷான். இதில் இம்பேக்ட் பிளேயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதர் லைக் ஜாம்பா கொண்டு வரலாம், இல்லைனா ஒரு ஸ்பின்னர் ஒன்று கொண்டு வரலாம். இவங்களோட ப்ராப்ளம் லெவலில் கில், சுதர்ஷன், பட்லர், ஷாருக், தெவாட்டியா, அர்ஷத், ரஷீத், சாய் கிஷோர், சிராஜ், பிரசீத், அப்புறம் இஷான். இப்போ பவுலிங் மேட்சப்ஸ் பற்றி பார்க்கலாம். கீ மேட்சப்ஸ் பார்த்திங்கன்னா ரஷீத் வர்சஸ் கிளாசன் 2 வாட்டி டிஸ்மிஸல் ஆகிருக்காரு. சிராஜ் வர்சஸ் ஹெட்டு பார்த்திங்கன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப் இதுவில் வந்து விக்கெட் விழு. ஸோ ஹர்ஷல் வர்சஸ் சாய் சுதர்ஷனும் ஒரு மேட்சப்பு. அப்புறம் ஷமி வர்சஸ் ஜிடி பேட்டர்ஸ் வந்து இதுவும் ஒரு பெரிய த்ரெட்டு தான். லைக் ஜிடி பேட்டர்ஸ் ஸ்டார்டிங் பேட்டர்ஸ் சாய் சுதர்ஷன், சுமன் கில் எல்லாருக்குமே ஒரு இது தான். ரஷீதும் சிராஜும் வந்து தான் பெரிய த்ரெட்டாக இருக்கும் லைக் ஆப்பனன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. இப்போ நம்ம கேப்டன்சி பிக் பற்றி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுனா கிளாசன் வந்து நல்ல சாய்ஸு கேப்டன்சிக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கில்லு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுனா, அபிஷேக் சர்மா சேசிங்னா நல்ல ஒரு இதுவே, ஏன்னா ஓப்பனிங்லேயே 2 ஓவர் போடுவார். அதுக்கப்புறம் சேசிங்கில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பட்லர் வந்து சேசிங்கும் நல்ல இது வச்சுருக்காரு. அகெயின் சுதர்ஷன் ரொம்ப கன்சிஸ்டன்ட், லைக் எனி கண்டிஷன்லேயும் அவர் கன்சிஸ்டண்ட்டாக 40-50 ரன்ஸ் அடிப்பார். ஸோ அதுவும் தான் ட்ரவிஸ் ஹெட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் நல்ல சாய்ஸ் கேப்டன்சியில். பிளேயர்ஸ் நீங்கள் யாரை ப்ரிஃபர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லைக் கில், சுதர்ஷன், கிளாசன், கமின்ஸ் இவங்கள மாதிரி பிளேயர்ஸ் வந்து 4 பிளேயர் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் பேட்டிங்கில் வச்சுருக்கணும். ஏன்னா கில், சுதர்ஷன், கிளாசன் நல்ல பேட்டர், சவுண்ட் பேட்ஸ்மேன். கமின்ஸ் வந்து கொஞ்சம் பேட்டிங்லேயே ஆடுவார், அதே மாதிரி பவுலிங்கும் 4 ஓவர் போடுவார். லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மேட்ச், ஏன்னா ஹை ஸ்கோரிங் மேட்ச்னால. இது எப்படி இருக்குன்னா பவுலிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸ், போஸ்ட் பவர் பிளே வந்து இது வரைக்கும் பார்த்த மேட்சஸில் அப்படி இருந்திருக்கு. கில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 208 ஓடிஐ ரன்ஸ் இங்கே அடிச்சிருக்காரு இந்த வென்யூவில். SRH பேட்டிங்னா ஒரே ஒரு இது தான், சீ த பால் ஹிட் த பால் தான். ஜிடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேட்ஸ்மேன் தான் ரொம்ப ரிலை பண்ணுறாங்க. யாருன்னா கில்லு, சுதர்ஷன், பட்லர், இவங்க 3 பேர் தான் ரொம்ப ரிலே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வின் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டீமுக்குள்ளே போய் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ட்ரீம் 11 டீம் இப்போ நான் எடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா கிளாசன், பட்லர், இஷான் கிஷான், இவங்களதில் கில்லு, ட்ரவிஸ் ஹெட், சாய் சுதர்ஷன். கில் அகெயின் சவுண்ட் பேட்டர், ஹெட்டு இம்பார்ட்டண்ட்டு, சுதர்ஷன் ரொம்ப கன்சிஸ்டன்ட் பேட்டர். லோத்தர் 4 நம்ம கடைசியாக பார்க்கலாம் எடுக்கலாமா வேணாமான்னு. ஆல்ரவுண்டர் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா மஸ்ட்டு. பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா சிராஜ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ், சிராஜ் 2 பேரை நீங்கள் எடுக்கலாம் பவுலர் செக்ஷனில். அகெயின் நீங்கள் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரூத்தர் இது வரைக்கும் வந்து ஃபிக்ஸ்டு இதுவாக வச்சுக்கலாம். ரஷீத் கான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு. நீங்கள் ரஷீத் கான் எடுக்கிறதுக்கு சாய் கிஷோர் எடுத்துக்கலான்றது என்னோடய சஜஷன். ஏன்னா ஃபார்மில் இருக்கார், ரஷீத் கான் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி நாட் எ பேட் ஆப்ஷன். கன்சிஸ்டன்சி லேக் ஆகுது, அகெயின் ஓகே தான், பிக் பண்ணிக்கலாம்.
அண்ட் ரூத்தர்ஃபோர்ட். லைக் நிதிஷ் ரெட்டி ஆர் காமிண்டோ மெண்டிஸ் 2 பேரில் ஒருத்தர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கேப்டன்சி வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நான் ரொம்ப சேஃபாக சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லருக்கு போயிருக்கேன். நீங்கள் கில்லு, ட்ரவிஸ் ஹெட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட போகலாம். கிளாசன் ரொம்பவும் சவுண்ட் பேட்டர், அவருக்கும் நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் என்னோடய ட்ரீம் 11 பிக்காக இருக்கும். லைக் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ்க்கு நான் டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டெஸ்க் நான் சேட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நான் லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ், எனி அப்டேட்ஸ், என்னோட லாஸ்ட் மினிட் டீம் எப்படி இருக்கும் அண்ட் எல்லாமே ரெகுலராக நம்ம வின் பண்ணிகிட்ருக்கோம். வின்னிங்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ், என்னோடய டீம், நான் எந்த மாதிரி டீம் கொண்டு போகிறேன், இது எல்லாமே எல்லா இன்சைட்ஸும் வந்து இந்த சேனலில் நான் கொடுப்பேன். நீங்கள் வேணும்னா ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ கைஸ். திருப்பி நாளைக்கு மேட்ச்சில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.